என் அன்பான பிள்ளையே, நீ நீண்ட நாட்களாக யாரிடமும் சொல்லாமல் சுமந்து வந்த அந்த வலி இன்று என் கண்களுக்கு மறைந்து போகவில்லை. இரவு முழுவதும் அழுதபடியே, இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே என்று கூப்பிட்ட உன் குரலை நான் கேட்டேன். மனிதர்கள் உன்னை பார்த்து, இவனாலே முடியாது, இவளின் வாழ்க்கை இங்கேயே முடிந்தது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை பற்றி அப்படி சொல்லவில்லை என் பிள்ளையே. நீ உடைந்து போன இடத்திலேயே நான் உன்னை மீண்டும் கட்டிக்கொண்டிருக்கிறேன். நீ சிரித்தாலும் உள்ளே வலித்ததை நான் அறிவேன். அனைவருக்கும் ஆறுதல் சொன்ன நீ, உனக்கே ஆறுதல் இல்லாமல் தனியாக அழுத இரவுகளையும் நான் பார்த்தேன். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கிறேன். உன் வலி முடிவுக்கு வருகிறது. நீ இழந்த சமாதானம் திரும்ப வரும். உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு கேட்கும். நீ பயந்து பார்த்த நாள்களை விட நம்பிக்கையோடு பார்க்கும் நாட்கள் இனி அதிகமாகும். என் பிள்ளையே, நீ விழுந்த இடத்தில் கிடப்பதற்காக நான் உன்னை படைக்கவில்லை. நீ எழுந்து நிற்க வேண்டும். நீ மீண்டும் மலர வேண்டும். இப்போது கூட உன் இதயம் மெதுவாக உடைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவில் வை, உடைந்த விதைதான் மண்ணில் புதைந்து புதிய செடியாக முளைக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும் மீண்டும் துளிர்க்கப் போகிறது. நீ இழந்த ஆண்டுகளை நான் வீணாக விடமாட்டேன். நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக நான் சாட்சிகளை கொடுக்கப் போகிறேன். உன் கண்களில் இருந்த பயம் மறைந்து அதே கண்களில் தெளிவும் நம்பிக்கையும் பிறக்கும். என் பிள்ளையே, இனி ஒவ்வொரு காலையிலும் தேவன் இன்னும் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எழுந்திரு. ஏனெனில் உன் வலி முடிவுக்கு வருகிறது. உன் கண்ணீர் முடிவுக்கு வருகிறது. உன் இருள் முடிவுக்கு வருகிறது. புதிய ஆரம்பம் உன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, நேற்று வரை உன்னை உடைத்த அந்த வலி இன்று மெதுவாக உன்னை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் நான் இப்போது உன் உடலையும் மனதையும் புதிதாக்குகிறேன். நீ வெளியே சாதாரணமாக நடந்தாலும் உள்ளே சோர்ந்து போனதை நான் பார்த்தேன். உன் உடல் களைப்பால் தளர்ந்ததையும் உன் மனம் அமைதியில்லாமல் போராடியதையும் நான் அறிவேன். பல இரவுகளில் உனக்கு தூக்கம் வந்ததே இல்லை. கண்களை மூடிய பிறகும் கவலைகள் மட்டும் உன்னை விட்டு போகவில்லை. ஆனால் என் பிள்ளையே, இனி அந்த இரவுகள் மாறப்போகிறது. நான் உன் இதயத்தின் உடைந்த இடங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் பார்க்க முடியாத காயங்களையும் நான் இப்போது சுகப்படுத்துகிறேன். நீ பலமாயிருக்க முயன்றாய். நான் சரியாக இருக்கிறேன் என்று எல்லோரிடமும் சொன்னாய். ஆனால் உன் உள்ளம் மெதுவாக சிதறிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று நான் உன்னை புதிதாய் எழுப்பப் போகிறேன். உன் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த பயம் மெல்ல மெல்ல அமைதியாக மாறும். உன் உடலில் இருந்த சோர்வு புதிய பலமாக மாறும். நீ கண்ணாடியில் உன்னை பார்த்தபோது கூட நான் பழைய மாதிரி இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீ முடிந்து போகவில்லை. நான் உன் வாழ்க்கையில் புதியதை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரால் நனைந்த தலையணையை நான் பார்த்தேன். என் பிள்ளையே, யாருக்கும் புரியாத அந்த மன அழுத்தத்தை நான் முழுவதும் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் இன்று என் சமாதானத்தை உன் உள்ளத்தில் ஊற்றுகிறேன். உலகம் தர முடியாத ஓர் அமைதி இனி உன் இதயத்தில் தங்கப் போகிறது. நீ மீண்டும் சிரிப்பாய். நீ மீண்டும் நிம்மதியாக தூங்குவாய். நீ மீண்டும் வாழ்க்கையை பயமின்றி பார்க்க ஆரம்பிப்பாய். ஏனெனில் நான் உன்னை கைவிடவில்லை. இந்த நேரம் வரை உன்னை தாங்கியது உன் பலம் அல்ல, என் கிருபை. இனி வரும் நாட்களில் நீ உன்னை பார்த்தே ஆச்சரியப்படுவாய். இவ்வளவு உடைந்த நான் எப்படி மீண்டும் எழுந்தேன் என்று. அப்போது நினைவில் வை, அது மனிதரின் செயல் இல்லை, உன்னை புதிதாய் தோட்ட தேவனின் கரம். என் பிள்ளையே, இனி பயப்படாதே. உன் உடலும் உன் மனமும் புதிய உயிர் பெறத் தொடங்கியுள்ளது. என் பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக நடந்த பாதை ஒரு முடிவில்லா இருள் போல் இருந்தது. எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் இல்லை, எவ்வளவு காத்திருந்தாலும் மாற்றம் இல்லை. என் வாழ்க்கையில் வெளிச்சம் வருமா என்று கூட நீ அமைதியாக அழுதிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். இருள் போலிருந்த உன் நாட்களில் வெளிச்சம் உதிக்கப் போகிறது. ஒரு புதிய காலை உன் வாழ்க்கையை தேடி வருகிறது. என் பிள்ளையே, நீ இழந்த நம்பிக்கையை நான் மீண்டும் உன் உள்ளத்தில் ஏற்றப் போகிறேன். நீ நீண்ட நாட்களாக மூடிய கதவுகளை மட்டும் பார்த்தாய். ஆனால் இப்போது நான் உனக்காக புதிய கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டேன். நீ தனியாக இருப்பதாக நினைத்த அந்த நேரங்களிலும் நான் உன்னோடு இருந்தேன். நீ பேசாமல் அமைதியாக உடைந்து கொண்டிருந்த போதும் உன் இதய சத்தத்தை நான் கேட்டேன். உலகம் உன்னை மறந்த மாதிரி தோன்றியிருக்கலாம். சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. இப்போது உன் வாழ்க்கையில் ஒளி மெதுவாக பரவத் தொடங்குகிறது. நீ பயந்து பார்த்த எதிர்காலம் இனி நம்பிக்கையாய் மாறும். நீ அழுத இடத்திலேயே சந்தோஷம் மலரும். நீ பலமுறை என்னால் முடியாது என்று நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், நீ இன்னும் முடிந்து போகவில்லை. இரவு எவ்வளவு நீண்டிருந்தாலும் காலை வராமல் போனதே இல்லை. அதுபோல உன் வாழ்க்கையிலும் தேவன் ஏற்படுத்தும் ஒரு புதிய விடியல் வந்து கொண்டிருக்கிறது. இனி நீ இருளை மட்டும் பார்க்க மாட்டாய். வழியில்லாமல் நின்ற அந்த இடத்தில் கூட நான் உனக்கு வழியை காட்டப் போகிறேன். உன் கண்களில் இருந்த கண்ணீர் மெல்ல மெல்ல நம்பிக்கையாக மாறும்.
உன் வீட்டில் மீண்டும் அமைதி வரும். உன் இதயத்தில் மீண்டும் உற்சாகம் பிறக்கும். நீ மறந்து போன சிரிப்பு மீண்டும் உன் முகத்தில் மலரும். என் பிள்ளையே, இந்த நேரம் வரை இருள் உன்னை மூடியிருந்தாலும் இனி வெளிச்சம் உன்னை சுற்றி கொள்ளப் போகிறது. நீ விழுந்த இடத்திலிருந்து நான் உன்னை எழுப்புவேன். நீ உடைந்த இடத்திலிருந்து நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். ஏனெனில் உன் வாழ்க்கையின் இரவு முடிவடைகிறது. தேவன் கொடுக்கும் புதிய காலை இப்போது உதிக்கத் தொடங்கியுள்ளது. என் பிள்ளையே, இத்தனை நாட்களாக ஒரு நாளெல்லாம் சரியாகுமா என்று காத்திருந்த உன் இதயத்தை நான் பார்க்கிறேன். மருந்துகள் இருந்தும் அமைதி இல்லை. மக்கள் சுற்றிலும் இருந்தும் ஆறுதல் இல்லை. சிரித்தாலும் உள்ளே ஒரு காயம் மட்டும் ஆறாமல் இருந்தது. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்கிறேன். நீ ஜெபித்து காத்திருந்த அதிசய சுகம் சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் தோன்றும். ஆம் என் பிள்ளையே, நீ மறைத்து வைத்த அந்த வலியையும் நான் அறிவேன். யாருக்கும் சொல்லாமல் உள்ளே உடைந்து கொண்டிருந்த உன் மனதையும் நான் அறிவேன். பலமுறை இது ஒருபோதும் மாறாது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உன் காயத்தின் கடைசி அத்தியாயம் தொடங்கிவிட்டது. நான் இப்போது உன் வெறுமை நிறைந்த இடங்களில் நான் உயிரின் சுவாசத்தை ஊதுகிறேன். நீ சோர்ந்து போன அந்த உடலுக்குள் புதிய பலம் வரப்போகிறது. நீ அமைதியின்றி தவித்த அந்த மனதுக்குள் புதிய சமாதானம் பிறக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உன்னை அழவைத்த நினைவுகள் கூட இனி உன்னை பலப்படுத்தும் சாட்சிகளாக மாறும். என் பிள்ளையே, காயம் மாற ஆரம்பிக்கும் போது வலி மெதுவாக குறையும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் மாற்றம் மெதுவாக ஆரம்பித்து விட்டது. நீ கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை உள்ளிருந்து புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவாய். நீ இழந்த உற்சாகம் திரும்ப வரும். நீ பயந்து பார்த்த வாழ்க்கை மீண்டும் அழகாக தோன்றும். நீ கண்ணீரோடு பார்த்த எதிர்காலம் இனி நம்பிக்கையோடு பார்க்கப்படும். உன்னை உடைத்த வார்த்தைகள் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. உன்னை காயப்படுத்திய நினைவுகள் இனி உன் அமைதியை திருடாது. ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் குணமடைதலை ஆரம்பித்து விட்டேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை. இது ஒரு புதிய ஆரம்பத்தின் தொடக்கம். நீ மீண்டும் சிரிப்பாய், மீண்டும் நிம்மதியாக மூச்சு விடுவாய், மீண்டும் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிப்பாய். ஒரு நாள் நீயே திரும்பி பார்த்து அழுவாய், வலியால் அல்ல, தேவன் உன்னை எப்படி மீட்டார் என்ற ஆச்சரியத்தால். அதனால் இப்போது நம்பிக்கையை விடாதே. நீ ஜெபித்து காத்திருந்த அதிசய சுகம் உன் வீட்டிற்கு மிகவும் அருகில் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வார்த்தை உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு சாதாரண வீடியோவாக பார்த்துவிட்டு போகாதே. இன்று தேவன் உன் கண்ணீரை பார்த்தார், உன் அமைதியான போராட்டத்தை கேட்டார், உன் உடைந்த இதயத்தை தொட்டார். நீ இத்தனை நாட்களாக தனியாக போராடுகிறேன் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த முழு நேரமும் தேவன் உன்னை அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்தார். அதனால் இப்போது இந்த நிமிஷத்தில் உன் நம்பிக்கையை ஒரு செயலாக மாற்று. இந்த வீடியோவை லைக் பண்ணு. அது தேவனே, நான் இன்னும் உம்மை நம்புகிறேன் என்ற உன் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கட்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏனெனில் இனி வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உடைந்த இதயங்களுக்கு ஆறுதலாகவும் சோர்ந்த ஆத்துமாக்களுக்கு புதிய பலமாகவும் இருக்கும். கமெண்டில் ஆமென் அல்லது உன் ஜெபத்தை எழுதிவிட்டு போ. யாருக்கு தெரியும், நீ எழுதும் அந்த ஒரு வார்த்தை கூட இப்போது கண்ணீரோடு இருக்கும் இன்னொரு உயிருக்கு நம்பிக்கையாக மாறலாம். இந்த செய்தியை ஷேர் பண்ணு. ஏனெனில் சில நேரங்களில் ஒரு தேவ வார்த்தை தான் ஒருவரின் இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். நினைவில் வை என் பிள்ளையே, உன் வலி நிரந்தரம் அல்ல. உன் கண்ணீர் கடைசி அத்தியாயம் அல்ல. உன் வாழ்க்கை இன்னும் தேவனின் கரங்களில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக சீக்கிரத்தில் நீ அழுத அதே இடத்தில் சந்தோஷமாக சாட்சியாய் நிற்பாய். ஏனெனில் தேவன் உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றங்களை செய்யப் போகிறார். நீ இழந்த சமாதானம் எப்படி திரும்ப வருகிறது? உடைந்த உன் வாழ்க்கை எப்படி மீண்டும் மலரப்போகிறது? தேவன் உன் கண்ணீரை எப்படி சந்தோஷ சாட்சியாக மாற்றப் போகிறார்? இவற்றையெல்லாம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கப் போகிறோம். அதனால் இந்த செய்தியை மறந்து விடாதே. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆம், உலர்ந்த நிலத்தில் மழை விழும்போது புதிய துளிர்கள் முளைப்பது போல் தேவன் உன் வாழ்க்கையிலும் புதிய நம்பிக்கையையும் புதிய சமாதானத்தையும் புதிய சந்தோஷத்தையும் மலரச் செய்யப் போகிறார். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் தேவன் உன் வாழ்க்கையில் செய்யப் போகும் அந்த புதிய ஆரம்பத்தை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோ. அடுத்த தேவ வார்த்தையை தவறவிடாதே. நினைவில் வை என் பிள்ளையே, உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. தேவன் இன்னும் உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.